கல்வித்துறை அதிகாரி ஐயா பால்ராஜ் ஐயா அவர்களே, திராவிடர் இயக்க தமிழர் பேரவனுடைய துணை பொதுச் செயலாளர் ஐயா ராம வைரமுத்து அவர்களே, பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய மாநில தலைவர் ஐயா நேரு அவர்களே, நேரத்தின் அருமை கருதி வருகை தரக்கூடிய தோழர்களே, இப்பகுதி வாழ் வர்த்தக பெருமக்களே, காவல் பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி ஒரு 10 நிமிடங்களில் என்னுடைய உரையை முடித்து சிறப்பு சொற்பொழிவாளர் இங்கே பெரிய ஒரு உரையாற்ற இருக்கிறாரு. அவர் அவசரமா தஞ்சை மாவட்டமும் செல்லணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் மக்களை பிரிக்கக்கூடிய சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னார். இதுல ஒரு சங்கடமோ ஒரு கெட்ட வார்த்தையோ எதுவும் இல்லை. இதை என்ன மறுக்கணும்? அது எங்க இருந்து வருது? ஒரு வருஷத்துக்கு 100 தலைவர்களை உலகத்துல சிறந்த தலைவர் யாருன்னு எடுக்கிறான். வருஷம் பூரா உலகம் முழுவதும் வருஷம் முழுவதும் எடுக்கக்கூடியதுல முதல் இடத்துல வரக்கூடியது புரட்சியாளர் சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் சொல்றாரு, இந்த சனாதனங்கிறது தவறா இருக்குது. அவரை விட உலகத்தில் ஒரு அறிவாளி இன்னும் எடுக்க முடியல. அந்த தலைவர் உடைய ஒரு இந்தியாவுடைய சட்டத்தை கொடுத்த சிற்பி சனாதனத்துக்கு தவறு, அதை சீர்படுத்துங்கன்றாங்க. இப்ப யாரும் சண்டைக்கு வரல. சம்பந்தப்பட்டவங்க இதுதான் சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு சிக்கல் இல்லை. யாரும் சண்டைக்கு போகல, கெட்ட வார்த்தைகள் பேசல. இது எந்தெந்த வடிவத்தில் வருது? இந்த சனாதனம் தவறுன்னு எரித்தவர் சட்ட மேதை அம்பேத்கர். தந்தை பெரியார் எரித்தார். இன்றைக்கு தந்தை அம்பேத்கர் அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் 1,00,000 பிரதி வெளியிட்டு இதுதான் சனாதனம் என்று மக்கள்கிட்ட வழங்கினார். அது தவறுன்னு சொல்றாங்க. அறிஞர் அண்ணா தவறுன்னு சொல்றார். அதனுடைய இன்றைய இளைய வாரிசு அங்கே இளம் தலைவர் தம்பித்திய உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு விவாதத்தை வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த செய்தியை நடிகர் அர்ஜுன் அவரு குருதிப்புணர்லிருந்து நாங்களும் அவருடைய ரசிகர்கள், கன்னடத்தை சேர்ந்தவர், விமர்சனங்களோ கூட கன்னடத்துக்காரர் சொல்லலாமா? அவர் உலகத்தில் யார் வேணாலும் சொல்லட்டும். இந்த நேரத்தில் நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கு கர்நாடகத்தை சேர்ந்தவர், 40 ஆண்டு காலமா திரைப்படத்தில் அவருக்கு நன்றி சொல்றேன். அவரை மாதிரி இப்ப நான் சொன்னா 50 பேருக்கு 100 பேருக்கு தெரியும். அவர் சொன்னா கோடி பேருக்கு தெரியும். பெரிய நடிகர், பெரிய துறையில உள்ளவங்க இத பேசுங்க. இத பேசி அது ஒரு டெக்ஸ்டா ஒண்ணுமே இல்லாம அது உள்ள அர்த்தம் பாத்தீங்கன்னா, நீ இழிவானவன், இழி பிறவி, 4 பிறவின்றா. பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், முகத்தில் பிறந்தவன் அவன் அவன் ஒரு சாதிங்கிறான், தோளில் பிறந்தவன் ஒரு சாதி, தொடையில் பிறந்தவன் ஒரு சாதி, காலில் பிறந்தவன் ஒரு சாதி. இப்படி இருக்குதுன்னு சொன்னா இல்லைன்னு மறுங்க. அத பாரதிதாசன் என்ன சொன்னார்? முகத்துல எப்படிடா பிள்ளை பிறக்கும், தோல்ல எப்படிதான் பிறக்கும், தொடையில எப்படிதான் பிறக்கும், காலில் எப்படிடா பிறக்கும். இப்ப இந்த பகுதியில சாமி அந்த கடவுள் வந்தா 4 இடத்துலயும் பாவடையை கடிக்கிட்டு வருவாரா? அப்ப தோல்ல எப்படி பிறக்குன்னு கேட்டார். தோளில் முகத்தில் பிறப்பான் உண்டோ முட்டாளே, தோளில் பிறப்பான் உண்டோ தொழும்பனே, இடையில் பிறப்பான் உண்டோ எருமையே, நான்முகன் என்போன் உள்ளனோ நாயே, புழுகடா புகன்றவை அனைத்தும் போக்கினிலேன்னு சொன்னார். இது 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறார். அப்ப சம்பந்தப்பட்டவங்க என்ன சொல்லணும்? இல்ல இல்ல நீங்க தவறா சொல்றீங்க, இந்த இருக்கு புத்தகம் பொருள் சொன்னா சரியா போயிடுச்சு. இது எங்க பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 பேர் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி ஏன் கேட்கிறோம்? நேரடியா என்னைய இழிவுபடுத்துறாங்களா? இந்த நாட்டினுடைய காங்கிரஸ் பீரியட்ல முப்படை தளபதி பாபு ஜெகஜீவன் ராம் அவர் உத்தரவு போட்டா தான் இந்த ராணுவம் அடுத்த நாட்டை சுடும். பாகிஸ்தான் இந்தியா வார் வந்துச்சு, அந்த முப்படை தளபதி சொன்னா தான் ராணுவம் வேலை பார்க்கும். பிரதமர் யார் சொன்னாலும் கடைசி அவர் சொல்லலாம். அப்பேற்பட்ட பொறுப்புல இருக்கு பாபு ஜெகஜீவன் ராம கூட்டிட்டு வந்து சம்பூர்நாத்னு ஒரு சிலையை வச்சு 30 மீட்டர்ல ரிமோட் கண்ட்ரோல்ல திறக்கிறாங்க. திறந்த உடனே என்ன சொல்றான், அங்க டெல்லியில சம்பூர்நாத் வந்து உயர் சாதிக்காரர், அவர் சம்பூர்நாத்தும் இந்து தான். பாபு ஜெகஜீவன் ராம் அவர் பேர்லயே ராம் இருக்கு. இந்த பாபு ஜெகஜீவன் ராம் முப்படை தளபதியா இருந்தாலும் அவர் ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா அந்த சிலையை திறந்தாலும் உயர் சாதிக்காரர் சிலை தீட்டா போட்டுச்சுன்னு முப்படை தளபதி பதவியில இருக்கும் போதே 3 நாள் தீட்டு கழிச்சு கழுவுறான். வேத மந்திரம் சொல்லணுங்கிறான்.
அனைவரும் இந்து. இதுல பக்திக்கு இப்ப நம்ம வழிபடுறோம். எங்க அம்மா கோயிலுக்கு போறாங்க. எங்க அப்பா திருச்செந்தூர்ல போய் மொட்டை எடுத்துதான் அண்ணனுக்கு முருகானந்தம்னு பேர் வச்சார். திருச்செந்தூர்ல போய் மொட்டை எடுத்துதான் எனக்கு வேல்முருகன் பேர் வச்சார். இது பக்திக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இது பக்தியோட முடிச்சு போட்டு என்னை இழிவுபடுத்துகிறது உடைய கோட்பாடுன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்லாத பெரியவர்களை என்ன சொல்ற? இந்து மதத்தை எதிர்க்கிறாரு. இது மதம் எங்க வந்தது? வழிபாட்டுல என்ன பிரச்சனை? எங்களுக்கு உடன்பாடுல வழிபடுறவங்கள்ட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கும். திராவிடர் கழகத்துடைய நிலைப்பாடு பெரியவர்களே, கடவுள்னு ஒன்று இருந்தா இல்லையன்றதாங்க எங்களுக்கு கவலை. உண்மையே கடவுள்னு ஒன்று இருந்துச்சுன்னா 24 மணி நேரம் எங்களோட யாரும் கும்பிட முடியாது. அந்த கடவுளுக்கு வேலையை கொடுத்து அனைத்து பொது பிரச்சனையும் செய்ய வச்சிடலாம். கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எப்ப பார்த்தாலும் கொள்ளை கொள்ளை வெட்டு குத்து ஒரு 10 நாள் ஒரு மணி நேரம் ஒரு நாள் காவல்துறைக்கு ஸ்டேஷனுக்கு பூரா விடுமுறை விட்டு வாழ்ந்துட முடியுமா? அப்போ அப்படி காண்டவன் ஒருத்தர் இல்லையேன்னு கவலையில பெரியார் சொல்றாரே தவிர இதற்கு பூஜை புனஸ்காரம் பட்டுச்சேலையை போட்டு எரிக்கிறான், நெய்ய டன்னு கணக்கில் கொட்டுறான், தேனை கொட்டுறான். ஒரு பக்கம் வறுமை, ஒரு பிள்ளைக்கு பால் இல்லாத நிலையில இருக்குது. ஏன் இவ்வளவு வீண் பண்றீங்க? வாழைத்தாறுகளையும் காய்கறிகள் தேனு பருப்புல நெய்யில தலையில போடுற உலையில போட வேண்டிய அரிசியை தூக்கி தலையில போடுறியடா. பருப்புல ஊத்துற நெய்ய போய் நெருப்புல ஊத்துறீங்களே. சாதாரண உழைக்கிற மக்கள், ரிக்ஷா ஓட்டாரு, புரோட்டா மாஸ்டரா இருக்காரு, உழைக்கிற மக்கள் தான் வீட்டுல ஒரு விசேஷம் வச்சுட்டா 6 லிட்டர் 1 லிட்டர் நெய்ய வாங்கி வச்சு குடும்பத்தை உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே நெருப்புல ஊத்துறான். 1000 ரூபாய் 1 லிட்டர். அவர் என்னைக்காவது வாங்கி வீட்டுல சாப்பிட்டு இருப்பாரா? சரி சொல்லிட்டாங்களே வாங்கினா அத்தனையும் கண்ணு முன்னாடி இது உங்க மனசுக்கே உறுத்தலையா? திருந்தா வேணாமா பெரியவர்களே? அப்போ ஒரு முப்படை தளபதி தலை திறந்து வச்சா தீட்டுன்ற. இப்ப வாங்க முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த். அந்த ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதியா இருக்கும்போது ஒரு கோயிலுக்கு போறார். அங்க இருக்க அர்ச்சகர்கள் கூடி நீங்க இந்தியாவுக்கு ஜனாதிபதியா இருக்கலாம், கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நீங்க தாழ்த்தப்பட்ட சாதின்னு குடும்பத்தோட துரத்தி அடிக்கிறான். கண்ணு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் இப்ப இருக்காங்க திரௌபதி முர்மு, நம்முடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு ராமர் கோயில் திறக்கிறாங்க. அவங்க ஒரு மலை ஜாதி பெண், அவங்க ஒரு கணவனை இழந்தவங்க, அவங்க ஒரு விதவை தாய். சாஸ்திரப்படி அவங்களை அழைக்க மாட்டோம். இந்தியாவுடைய முதல் குடிமகள் ஜனாதிபதியே ராமர் கோயில் திறக்கிறதுக்கு வராம வரட்டான். சரி, மோடி பிரதமர் மோடி அவர் என்ன செய்யறாரு? ராமர் கோயிலை திறந்து வைக்க போறாரு செய்தி. உடனே என்ன சொல்றாரு? ஜிஆர் மோடி பிரதமரா இருக்கலாம், அவர் பிற்படுத்தப்பட்ட சாதி சூத்திர ஜாதி, அவன் போய் ராமர் கோயிலை திறக்க கூடாதுன்னு கடுமையா ஜீயர்கள் பெரிய பெரிய சாமியார்கள் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பிரதமர் போய் இந்த கோயில் விழாவில் முன்னாடி போக கூடாதுன்னு. ஆனா அறிவிச்சுட்டாங்க, ராமர் கோயில பிரதமர் மோடி தான் திறக்கிறாருன்னு அறிவிச்சாச்சு. அப்போ ஒரு ஸ்கிரீனை போட்டு மறைச்சு இன்னொரு டம்மி ராமர் பொம்மையை கொண்டு உட்கார வச்சு பிரதமர் திறந்த மாதிரி நடிக்கிறான். அடுத்த நாள் ஜீயர்கள்லாம் சேர்ந்து நடிக்கிறான், அதை திறக்கிறாங்க. அப்போ இந்த சனாதன்கிறது ஒரு புரிதலற்ற தன்மையில இருக்கு. ஆனா நேரடியா கலெக்டர்ல இருந்து ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து பியூன் வரைக்கும் அத்தனை பேருக்கும் அவமானங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு ஒரு 80 வருஷம் நெருங்கி வந்துட்டோம். சுதந்திரம் வாங்கி ஒரு நூற்றாண்டு ஆகக்கூடிய இந்தியாவில் இப்படி ஒரு தலைகுணம் இருக்கலாமா? இதை விட என்னங்க ஒரு சிக்கல் வெட்டி கிடக்கு. அதே மாதிரி அந்த நரேந்திர மோடி ஒரு பிரதமர் திறக்கிறாருன்னு உடனே சுப்பிரமணிய சாமி அமெரிக்காவில் அறிக்கை கொடுக்கிறார். அவர் சவுகிதார் இந்த நாட்டுக்கு நான் பாதுகாவலா இருப்பேன்னு மோடி சொல்றார். சுப்பிரமணிய சாமி சொல்றார், வர்ணத்தால நாங்க பிராமண சாதி, நாங்க சவுகிதார் பாதுகாப்பாளரா வாட்ச்மேனா மோடி இருக்கலாமே தவிர நாங்க இருக்க வேண்டியது இல்லைன்னு பிரதமரா இருக்கும் போதே சொல்றான். அப்ப இங்க கோபம் வரணும், இங்க சட்டம் பாயணும். இங்க இருக்கக்கூடிய ஒரு பாய்களுக்கும் ஒரு பக்ரீத்துக்கும் ஒரு இஸ்லாமுக்கு ஒரு கிறிஸ்தவ பண்டிகைக்கும் கிறிஸ்துமஸுக்கும் ஒரு அப்ராணி சப்ராணிகிட்ட போய் வம்பு வளர்க்கிறானே, ஒரு பிரதமரை இவ்வளவு அசிங்கப்படுத்துறான், ஒரு ஜனாதிபதியை இவ்வளவு அசிங்கப்படுத்துறான். அதே பாருங்க, தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு நவீன மருத்துவத்துடைய டாக்டர், பிஜேபியுடைய மாநில தலைவர் அக்கா தமிழிசை சங்கர மடத்துக்கு போறாங்க. அப்ப சங்கராச்சாரிய என்ன செய்யறாரு? அங்க ஒரு சால்வை போடும் போது எட்டி தூக்கி எறிகிறார். ஒரு மாங்கனிய தூக்கி கொத்துன்னு போடுறார். 2 மாநில கவர்னருங்க, 2 மாநிலத்துக்கு கவர்னர் ஒரு டாக்டர் அசிங்கப்படுத்துறான்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர் மாநில தலைவரா இருக்கும்போது அங்க போறாரு, தூக்கி எறிகிறான், நாய பத்திரம் மாதிரி பத்திரம். அவரு ஐபிஎஸ் அதிகாரி. அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இல்லையா? அரசியல் கட்சி கருத்து மாறுபாடு வேற. இவ்வளவு ஓட்ட உடசல வச்சுக்கிட்டு இப்ப பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி எல்முருகன் முந்தா நாள் போறாரு சங்கரமடத்துக்கு. எல்முருகன் மத்திய மந்திரி. அவர் போனாருன்னா எனக்கு வீட்டுக்கு வர்றாரு, நான் தானங்க அவருக்கு தாழ்வு போடணும், இல்ல எங்க அப்பா போடணும். இடையில ஒருத்தட்ட கொடுத்து அவர்கிட்ட போடுறாரு. எல்முருகன் மத்திய மந்திரியா இருக்கலாம், அவன் கீழ் சாதிக்காரனுக்கு நான் தொட்டா தீட்டு நடுவுல ஒருத்தங்கிட்ட கொடுக்குறாரு. ஒரு மாங்கனியை தூக்கி தொப்புன்னு போடுறான். அப்ப இதுக்கெல்லாம் சீமான் 1000 கருத்து சீமான், நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் மாநிலம் அவர் ஒருங்கிணைப்பாளர் செங்கராமடத்துக்கு போறாரு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. இதே மாதிரி தூக்கி போட்டு அசிங்கப்படுத்தி பத்துறான். இதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இப்ப நடிகர் அர்ஜுன் வந்து குரல் கொடுத்தது நான் உண்மையிலே வரவேற்கிறேன். இது மாதிரி பெரியவங்க பேசணும். அப்ப அவர் சரியோ தப்போ அவர் தெரிஞ்சதா பேசட்டும். அப்ப எதிர்த்தரப்புல ஒரு புத்தகமா போட்டு ஹிந்தியிலயோ இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ பழசு தப்பு தவறா கூட இருந்துட்டு போகுது. இனிமேல் இது 2026 ஒண்ணு உருவாக்குவோம் சார். நம்ம அனைவருக்கும் மரியாதை பொதுவா இருக்கும், யாருக்கும் ஏற்ற வித்தியாசம் இருக்கக்கூடாது. பக்தி வேற, மதம் வேற. இந்த மதத்துக்குள்ள நீ பண்ணக்கூடிய இழிவு வேற. இதை கண்டிச்சா இதுக்கு பதில் சொல்லாம ஒரு எச்சில் இலையில உருள்றான். இங்க ஒரு நீதிபதிட்ட போனா ஜிஆர் சாமிநாதன் ஐயர் சாப்பிட்ட எச்சி இலையில நம்ம எல்லாம் படத்தை உருளக்கூடாதுன்னு சொல்லி அறிவியல் ரீதியாகவும் தவறுன்னு போனா இல்ல உருள்றது சரிதான். அவரு சட்டப்படி அரசமைப்பு சட்டப்படி பதவியேற்ற ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி எங்க இருந்தாலும் பொது நிகழ்ச்சியில போய் நான் சனாதனத்தை காப்பாற்ற போறேன், சனாதனத்தை காப்பாற்ற போறேன். என் முன்னாடி 2 கைதி வந்தாங்க, 2 அவன் வெற்றி நிறைய உபதி அடிச்சிருந்தான், அதை பார்க்கும் போதே எனக்கு பெருமையா இருந்துச்சுங்கிறாரு. எங்க ஒரு களவாணி பையன், ஒரு குலகாரன், ஒரு கஞ்சா குடிக்க பையன், ஒரு பிட் பாயிட்டுக்காரன், ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாட்ட ஒரு கிரிமினல் முன்னாடி வந்து நின்று வெற்றி நிறைய ஊதி அடிச்சுன்னா நீங்க அவனை விட்டுருவீங்க தானே? இதே ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டரோ சொல்ல முடியுமா? தனிப்பட்ட நிகழ்ச்சியில போய் ஒரு ஐபிஎஸ் நம்மளுடைய காவல்துறை ஆணையாளர் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி நடத்தக்கூடிய பொறுப்பேற்றவங்க நான் ஏன் ஜாதியை காப்பாத்துவேன், ஏன் தர்ம முறையை காப்பாத்துவேன்னு சொன்னா விட்டுருவீங்களா? அப்ப இடுப்புல கட்டுற அண்ணா கயிறை ஒட்டி தோல்ல தூக்கி போட்டானா அவனுக்கு ஒரு சட்டம். இங்க அரசியலமைப்பு சட்டம் நம்மளும் அண்ணா கயிறு கட்டுறோம், கருப்புல கட்டுறோம், அவன் வெள்ளையில தோல்ல அண்ணா கயிறை போட்டிருக்கான். தோல்ல அண்ணா கயிறை தூக்கி போட்டா அவன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டானா? இங்கே சாஸ்திரப்படி ஆட்சி நடக்குதா? இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சி நடக்குதா? இது பாதிக்கப்பட்டவன் அத்தனை பேர் இந்துக்கள் தான். ஆனா நம்மள அந்த அவமானத்தை நான் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். இன்னும் ஒருத்தர் சொல்றான், ஒரு 2-3 பேர், ஒரு 2 சினிமா நடிகை, ஒருத்தவங்க பேராசிரியர், ஒருத்தர் பார்த்திபன், நடிகர் பார்த்திபன் இயக்குனர், அவர் பெரிய இயக்குனர், அவர் சொல்றாரு இது மாதிரி ஒரு கண்ணாடி போடுறாரு கூலிங் கிளாஸ் என் போட்டு ஓ போட்டிருக்கணும். எதுக்கு அண்ணோன்னா நான் சாதி எந்த சாதி அற்றவனு சர்டிபிகேட் வாங்கிட்டாராம். இது பாமரத்தனத்திலையும் கேடுகட்ட பாமரத்தனம். அவர் விவரமான ஆளு நடிச்சுக்கிறாரு. இது மாதிரி 2-3 பேர் செஞ்சிருக்கிறாங்க. ஏங்க 1988 தான் சாதி சர்டிபிகேட்டே வருது. ஆனா இந்த சாதிங்கிறது எத்தனை 1000 வருஷமா இருக்கு. இப்ப சாதி சர்டிபிகேட் வேணும்னா உங்களுக்கு ஜாதி ஒழிஞ்சிருமா? சாதி ஒழிப்பு தான் சமூக விடுதலைன்னு உலகத்துல இன்று வரைக்கும் டாப் 1 லீடரா இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் சொல்ற அந்த சாதி ஒழிப்புக்கு தூக்கி எறிய அன்னைக்கு 500,000 செல்லாதுன்னாங்கல்ல. இன்னொரு செய்தி, பிளாஸ்டிக் நோட் அடிக்க போகுது மத்திய அரசு. யாராவது 10 லட்சம் 5 லட்சம் 30 லட்சம் 20 லட்சம் கேஷா வச்சிருந்தீங்கன்னா இப்ப தற்காலிகமா அடிச்சிருக்க நோட்டை பாருங்க, ரொம்ப தரக்குறைவா இருக்கும். குறிப்பிட்ட நாள்ல செல்லாத அளவுக்கு தான் வேணும்னே அடிச்சிருக்காங்க. குறுகிய 6 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் நோட் அடிக்க போறோம்ன்றாங்க. இப்ப பிளாஸ்டிக் நோட் அடிச்ச உடனே நீங்க வீட்டுல இருக்க ரூபாய் அப்புறம் செல்லாதுன்றுவான். நீங்க ஒரு 2 லட்சம் 5 லட்சம் பேங்க்ல போய் கட்டினீங்கன்னா அதுக்கு 30% 40% போட்டு உயிர் எடுத்துருவான். இப்போ 2000 ரூபாய் விட்ட கேஸ் சிலிண்டர் 10 நாளைக்கு 1950 ரூபாய் வித்திருந்த அந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் 10 நாளைக்கு 1000 ரூபாய் விலை ஏத்துறாங்க. 2000 சிலிண்டர் 3000 ரூபாய். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு 42 ரூபாய் 44 ரூபாய். இன்னைக்கு தினம் ஏத்திக்கிட்டே போனா மோடி பதவி இருக்கும் போது ஒரு புரோட்டா 3 ரூபா 4 ரூபா.
இந்த 12 வருஷத்துல இன்னைக்கு புரோட்டா பாத்தீங்கன்னா 20 இருந்து 30 ரூபா விற்குது. சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி பாட்டாளி உணவு எத்தனை மடங்கு 500-600 மடங்கு உயர்ந்து இருக்குன்னா அப்ப தினசரி ஒரு கடைக்காரர் வர்றாரு, இன்னைக்கு புரோட்டா 15 ரூபா, இன்னைக்கு புரோட்டா 40 ரூபான்னு போட்டா ஏமாறம் ஆகுமா? மக்களுக்கு எங்கேயாவது வருமானம் உயர்ந்திருக்கா? அந்த அடிப்படையில் பெரியவர்களே, ஒரு சுதந்திர நாட்டுல ஜாதி இருக்கலாமா? அப்ப 1000-500 செல்லாதுன்னு சொல்றது மாதிரி இன்னைக்கு இருக்கிற நோட்டும் செல்லாதுன்னு சொல்ல போற மாதிரி நாளைக்கு பிளாஸ்டிக் நோட்டை அடிக்க போறேன்னு சொல்றது மாதிரி பிரதமர் ஒற்ற கையெழுத்துல இன்று முதல் இந்தியாவில் ஜாதிகள் கிடையாது. யாருனாலும் பேரை போட்டுக்கங்க. இப்ப என் பேர் வேல்முருகன், வேல்முருகன் இந்தியன், ஒரு பாய் அப்துல்லா இந்தியன், ராபர்ட் இந்தியன் போட்டுக்குருவோம், ஜாதி எடுத்து விட்டுருக்கு. இது எதுக்கு? ஆனா அது ஏன் பாத்தீங்கன்னா பெரியவர்களே, இல்லாத ஒண்ணு எப்படி தூக்கிட்டு தெரியுமா பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஆளுக்கு ஒரு சாதியில பறந்துட்டோம். இப்ப சாதிங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்குல்ல, அந்த சாதியை யாருக்கையாவது நம்ம வெளியே அடையாளப்படுத்தி காட்ட முடியுமா? ஏன் சாதி உயர்ந்ததுன்னு பல அடுக்கு நிலையில் இருக்கு. யாரு சாதி உயர்ந்த சாதி கிடையாது. ஐயர்ல ஐயர் இழிவானவர், ஐயங்கார் மேலானவர். ஐயங்காரன் நேத்து தகராளு கோயிலுக்குள்ள, வடகளையும் தென்களையும் நாங்க பெரிய சாதி நீங்க சிறிய சாதின்னு அடிச்சு கொள்றாங்க. இந்தியாவுக்கே உயர்ந்த ஜாதி ஆதிசங்கர நிறுவன சங்கர மடங்கள். அந்த சங்கராச்சாரியார் மாநாடு போட்டா காஞ்சிபுரத்தில் இருக்க சங்கராச்சாரிய கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நீ சின்ன ஜாதி சங்கராச்சாரிங்கிறான். ஏன்னா ஒரு ஊதி பூசுற சங்கராச்சாரி, அவங்க ராமம் போடுற சங்கராச்சாரி. நாங்க வடகலை தென்களையை சேர்ந்த சங்கராச்சாரியார்கள், நீங்க சைவம் ஊதி பூசுற சங்கராச்சாரிக்கு மாநாட்டுக்கு அழைக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு, அதாவது புற்றுநோய்க்கு புணுகு போடலாமா? முத்தி போன புற்றுநோய்னா அது தெரியணும். இவ்வளவு புற்றுநோயினுடைய கேவலத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு புணுகு போடுறாங்கன்னா இது படித்தவர்களும் தலைவர்களும் நடிகர்களும் அறகுறையாவது பேசுறத நான் வரவேற்கிறேன். அப்போ ஒரு ஜாதிங்கிறது, என் ஜாதி முரட்டு சாதிங்க, எப்படிப்பா என் ஜாதி வந்து ஒரு 500 கிலோங்க, இந்த அவர் சாதி இத்து போன சாதிங்க 150 கிராமுங்க, அவர் சாதி அது கொஞ்சம் 42 கிலோங்க, இடையில சொல்ல முடியுமா? டிசைன், என் சாதி சதுரமுங்க, அவர் சாதி நீண்ட சதுரமுங்க, அவர் சாதி வந்து ஆட்டிங்க, இந்த சாதி டைமண்ட்ங்க, ஏதாவது டிசைன் சொல்ல முடியுமா? கலர், என் சாதி வந்து ஊதா கலருங்க, அவர் சாதி பச்சை கலருங்க, இவர் சாதி வயலட் கலருங்க, சொல்ல முடியுமா? சரி, சாதிப்படி வாழ்ந்து தர முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் எனக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, காலையில 4 பாட்டில் ரத்தம் வேணும், உங்கள்கிட்ட கேட்பேன். யாரு வந்தாலும் குரூப் சரியா இருந்தா ஏத்திக்க போறோம். இல்லங்க, நாங்க இந்த சாதியில பிறந்திருக்கோம், எங்க சாதிக்காரர் வந்து ரத்தம் கொடுத்தா தான் ஏத்துன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? குணமா தான் தூக்கிட்டு வரணும். அப்ப அறிவியல் படி உண்மை இல்லை. உலகத்துல இந்த மைக் இல்லைன்னு சொல்றோமா? இந்த கண்ணாடி, செல்போன், சட்டை, வேட்டி எதவாது இல்லைங்கிறோமா? எதுவுமே நிரூபிக்கப்படாத எது வந்து முன்னேறி போற நாடுகள் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கான் உலகத்துல. இங்க வந்து பாத்தீங்கன்னா புல்டோசரை வச்சு குடிசி அடிக்க வேண்டியது. முந்தா நாள் பக்ரீத்து பண்டிகைக்கு பாத்தீங்கன்னா ஆடு வெட்டாத மாடு வெட்டாத தொட்டியில போய் வெட்டுன்னா, இப்ப இந்த பக்கம் ஒரு 1000 பாய் இருக்கும், நீங்க 1000 மாடை கொண்டு தொட்டியில அறுக்க முடியுமா? அப்போ ஒரு சர்வீஸுக்கு தொண்டுக்கு அறுத்து கொடுக்கறதுக்கு அங்க போய் அறுக்க வேண்டியது இல்ல. பாண்டி கோயில்ல கடா வெட்டுறோம், எத்தனையோ கோயில்ல கடா வெட்டுறோம், தொட்டியில போய் அறுத்துட்டு வர்றோம். நம்ம உறவினர்களை கூப்பிட்டு நண்பர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு உணவளிக்கிற நோக்கத்துல செய்யக்கூடியதுக்கு எங்க வேணாலும் கட் பண்ணலாம். வியாபாரத்துக்கு அடுக்கிறாங்க பாருங்க. இங்க ஒரு கறிக்கடை இருக்கு, காலையில 5 கடை உரிக்கிறாங்க, ஒரு தொட்டியில போய் அறுத்து சீட்டில் போட்டு பணம் கட்டி சீல் அடிச்சு கொண்டு வரணும். ஏன்னா ஆடுன்னு சொல்லி நாயை அறுத்துட்டு வந்துருவான், ஆடுன்னு சொல்லி பூனையை அறுத்துட்டு வந்து இப்படி வந்துடக்கூடாதுன்னு அரசு கண்காணிக்குது. நாளைக்கு நம்ம ஒரு காளியாத்தா கோயில்ல ஆடு வெட்டுறோம், சேவல இருக்கிறோம், சரி எல்லாரும் தொட்டியில இருக்கிறோம் வச்சுக்கோங்க, 5 லட்சம் பேர் தொட்டியில போய் நின்னா எத்தனாம் தேதி அறுத்து எத்தனாம் தேதி வீட்டுக்கு வர முடியும்? அரசு யோசிக்க வேண்டாம்ப்பா. இது வந்து பெரிய பொருளாதார சிக்கலை உருவாக்கும். அதனால எதை எடுத்தாலும் பெரியவர்கள் தீர்வு காண வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு இந்த சாதிங்கிறது எந்த வகையிலும் நிரூபிக்க முடியாத அசிங்கமான ஒண்ணு. சனாதன்கிறது சாதாரண ஒரு குடிமகன் குப்பன் சுப்பன்ல இருந்து அத்தனை பேர் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு தத்துவமா இருக்கு. அறிவு நாணயத்தோடு தலைவர்கள், பிரதமரா இருக்கட்டும், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா இருக்கட்டும், போனது போட்டு யாரும் மல்லுக்கு நிக்கல. இடையிலிருந்து இந்துக்களுக்கு இதுதாப்பா நீதினு கொடுக்கணும். ஒரே ஒரு செய்தி பெரியவர்கள், இந்த சனாதனத்தை எப்படி மறைக்கிறான்னா, இப்ப ஒரு இஸ்லாமியர் இருக்காரு, நான் பாய் கிடையாது, ஒரு குர்ஆன் வாங்கி நான் படிக்கலாம். குர்ஆன் வந்து அவங்களுடைய வேத நூல். நான் கிறிஸ்தவர் இல்ல, ஒரு கிறிஸ்தவர்கிட்ட கேட்டா பைபிளை வாங்கி படிக்கலாம், பைபிள் அவருடைய வேத நூல். ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் மெஜாரிட்டி இந்து.
நம்மளுடைய வேத நூல் எது? குர்ஆனுக்கும் பைபிளுக்கும் நிகரான வேத நூல் ரிக், யஜூர், சாமு, அதர்வண வேதம். 4 வேதங்களை ஒன்னா சேர்ந்த தொகுப்பு ரிக் வேதம். அதற்குள்ளதான் ஒரு பகுதி அதர்வண வேதம். ரிக்கு, அதர்வண, சாம, அதர்வண வேதம், இப்படி 4 வேதம் இருக்கு. அப்போ ஒரு இந்துக்களுக்கு மாற்று மதத்தை சேர்ந்த பாய் குர்ஆனை கொடுக்கிறாரு, மாற்று மதத்தை சேர்ந்த கிறிஸ்தவர் பைபிளை கொடுக்கிறாரு. என் மதம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த ரிக்கு வேதத்தை படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுல என்ன இருக்கு? இந்த விஷயங்களை உடைச்சு தப்பா சரியா சரி பண்ணணுமா இல்லைங்களா? பிரதமர், குடியரசுத் தலைவர், டாக்டர், பெரிய தலைவர்கள் யாரு போனாலும் சாஸ்திரம்ன்ற பேர்ல கேவலமாக அசிங்கமா நடத்துறானே. இந்த இழுவை சுதந்திரம் அடைஞ்ச நூற்றாண்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் சாதின்னு ஒண்ணு இருக்கலாமா? வெள்ளக்காரன் தான் டிவைடிங் ரூல் சாதி கொண்டு வந்தான்னு சொல்றீங்க, ரொம்ப நல்லது. வெள்ளக்காரன் விடுதலை பெற்ற ஒன்னோட என்ன செய்யணும்? வெள்ளக்கார சாதியை கொண்டு வந்துட்டாங்க, நாட்டையே விடுதலை பண்ணிட்டோம். சாதி கேவலப்பட்ட சாதி வேணாம் அன்னைக்கே நம்ம நீக்கி இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு 78 79வது சுதந்திர தினம் வருது, இன்னைக்காவது நீக்குங்க. அந்த அடிப்படையில் பெரியவர்களே, நம்ம இந்து சாமி கடவுளுங்கிற பேர்ல கடவுள் வேற பக்தி வேற. கோயிலுக்கு போறவங்களை யாரையும் கைய பிடிக்கல. எங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் கோயிலுக்கு போறவங்க தான். அந்த கோயிலுக்கு போற சகோதரிகளை, கோயிலுக்கு போற பெரியவர்களை இழிவுபடுத்தக்கூடிய சாஸ்திரமும் சம்பிரதாயம் இருந்தா யாரு கேட்கறது? நம்மை போன்ற அமைப்புகள் கட்சிகள் தான் சுட்டி காட்டணும். அப்ப இது உங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, தீக்காக்காரன் இந்து மதத்தை எதுக்குறேன், இப்ப நாங்கெல்லாம் எந்த மதம்? அரேபியா மதமா? எல்லாரும் பேசுற அத்தனை பேர் இந்து மதம் தானே. இது இந்து மதத்துக்கும் பக்திக்கும் என்ன சம்பந்தம்? வழிபாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவை நினைக்கக்கூடிய அசிங்கங்களை பூரா திணிக்கிறான்னு சொன்னா, நம்ம கருப்பசாமியும் பாண்டி கோயில காளியாத்தாவும் கும்புற நம்மளுக்கும் இருக்கு வேதத்துக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குன்னா அறிவு நிலையத்தோட அடிச்சு கொடுங்க. அப்ப எதற்கும் பதில் சொல்லாம நாங்க இப்படித்தான் இருப்போம்னு சொன்னா, பொதுமக்களாகிய நாம தான் அறிவு தெளிவுபடணும், கேள்வி கேட்கணும். இந்த மதம்ங்கிற பேர்ல கடவுளின் பேர்ல வந்தாலும் அது கேள்வி கேட்கக்கூடியதை நம்ம உறுதியோட இருக்கணும். மதம் வர்றான்ல கேட்கறதுக்கு பதில் சொல்றான். எங்கால் கட்டுற கோயிலுக்குள்ள செட்டியார் ரோல் ஊத்திங்க, நாடார் ரோல் ஊத்திங்க, முதலியார் ரோல் ஊத்திங்க, 50 கிராம் மணி அடிக்கிட்டு உள்ள வந்துடுறான். கோயிலுக்கு இடம் கொடுத்தது நம்ம தாத்தம் பாட்டேன், சிற்பி சிலை செஞ்சது நம்மாளு, எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்தவன் நம்மாளு, சுண்ணாம்பு அடிச்சு பெயிண்ட் அடிச்சவர் நம்மாளு, நில கதவை செஞ்சது நம்மாளு. நீங்க பூரா கீழ் சாதி, வெளியே போ. நான் 21 குடம் ஜலம் கொண்டது ஊட்டி அந்த கல்ல கடவுளாக்கி நான் தான் உள்ள மணி அடிப்பேன். ஒரு அரை செங்கலை கொடுத்திருக்கான அந்த பார்ப்பனையினும், அரை செங்கல் கொடுக்காதவன் இவ்வளவு அட்டுலியம் பண்றான். ஒரே ஒரு செய்தி, இந்து அறநிலைத்துறை இந்தியாவில் 35,000 கோயில் இருக்கு, 4,500 கோயில் தாங்க நம்மள்ட்ட இருக்கு, அதாவது அரசாங்கத்திட்ட இருக்கு. இப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஓனர் யாரு? ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட முடியும்? முதலாளி யாராவது இருக்காங்க? அப்ப மீனாட்சி அம்மன் கோயில எங்கள்கிட்ட கொடுங்கிறான். நேற்று ஒரு கோப்பா மினிஸ்டர் கிட்ட உள்ள ஸ்பெஷல் தரிசனம் பண்ண 4,000 ரூபாய் ஜிபே போடுங்கிறான். இப்பவே இந்த அறநிலைத்துறைக்கு ஒண்ணு இருக்கும் போதே. அப்போ இந்த கோயில் எங்கள்கிட்ட கொடுத்துருங்கிறான். அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இந்து, அவங்கள்ட்ட கொடுத்துருவியா? அப்போ எத்தனை லட்சம் கோடிகளை கொள்ளையடிப்பான். இந்த 35,000 கோயில்ல 4,500 கோயில் மன்னர்கள் கட்டினது. மன்னர்கள் கட்டினது மக்கள் பணத்துல, அந்த அரசு நிர்வாகம் பண்றாங்க. மீதி உள்ள கோயில் எல்லாம் நீங்க உதாரணத்துக்கு மதுரையில மாயாண்டி சுவாமிகள் மடம் இருக்கு, தமிழ்நாடு பூரா இருக்கு, அது அவங்க கிட்ட தான் இருக்கு. இங்க மதுரை ஆதீனம் இருக்கிறார், அவங்களுக்கு கோயில் மடங்கள் இருக்கு, அவங்க கிட்ட தான் இருக்கு. குன்றக்குடி அடிகளா இருக்கிறார், அரசாங்கம் புடிங்கி கிடிச்சா. காஞ்சிபுரத்துல சங்கர மடம் இருக்கு, கோயில் இருக்கு, காமாட்சி அம்மன் அவங்க கிட்ட தான் இருக்கு. நித்யானந்தா தப்பி ஓடி போனா பாருங்க, அவனுக்கு ஊருப்பட்ட கோயில் மடங்கள் இருக்கு, அவன் தனியா தான் இருக்கு. அப்போ தனிப்பட்ட கோயில் அவங்ககிட்ட தான் இருக்கு. அரசர்கள் கட்டின கோயில் அரசாங்கம் நிர்வாகம் பண்ணி அங்க உள்ளவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி உணவுகள் சுத்தமா இருக்கான தயார்படுத்தி அந்த பணங்களை கல்வி மற்ற கோயில் வளர்ச்சி அத்தனைக்கும் பயன்படுத்துறாங்க. 1000-2000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க. இந்த கோயில்ல கோடி ரூபாய் வருமானம் வருது, இன்னொரு கோயில்ல வருமானம் வரலைன்னா இங்க இருந்து பணத்தை கொண்டு போய் அந்த கோயிலுக்கு செலவு பண்ணாதேங்கிறான். எப்படி எதை எடுத்தாலும் நீங்க பச்சை அயோக்கியத்தனம், ரவுடித்தனம், சல்லித்தனத்தை ஒரு கிராஸ் பொருட்டை போட்டுக்கிட்டு சங்கடம் இல்லாம வெட்கப்படாம ஒரு கூட்டம் நடத்துது. 1000 பேர் கல்யாண வீட்டுல இருக்கான், 3 பேர் சட்டை இல்லாம வர்றான். நம்ம அங்காளி பெங்காளி ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டானா, ஒரு அழுக்கு சட்டையை போட்டானா வெட்கப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஐயோ நம்ம நெருங்கின சொந்தம் நல்ல சட்டை போடலையேன்னு ஒண்ணுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு கம்பு கூடு சிரைக்காம தாடி சிரைக்காம அங்க உட்கார்ந்துக்கிட்டு சட்டை இல்லாம ஒரு 100-500 பேர் இருக்கிறதுல நம்ம போவோமா பெரியவர்களே? எரும மாடு பால் மாடு தான் போகும். பால் மாடு மாதிரி வந்து உட்காரான். இது தவறு, ஒரு டிஷர்ட்டை போடு,
ஒரு சட்டையை போட்டுட்டு வாட்டா அதனால நாங்க அந்த பூணூலை காமிச்சுக்கிட்டு வருவோம்னா இது அசிங்கமா இல்லையா? எங்க வேணாலும் பைக்ல அவங்க பாட்டுக்கு போறான். அந்த அடிப்படையில் நீ என்ன இழிவுபடுத்துற? அவங்களுக்காவது ஆரோக்கியம் இருக்கான்னு பாருங்க. கோயில்ல அர்ச்சகர் பண்ணக்கூடியவர் ஐயர்லயே தாழ்த்தப்பட்ட சாதி மாதிரி அர்ச்சகருக்கு கொண்டு வர மாட்டான். அதுலயே சவுண்டி பார்ப்பனர்கள் ஐயர் சேர்த்துட்டு அவர் தான் வந்து ஒரு சங்கு சவுண்டி அடிச்சு தூக்கி போடணும். அவர் அதோட கேவலமானவர். ஐயர் அதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஐயங்காரில் தென்கலை வேற வடகலை வேற, அதுல ஒரு 1800 பிரிவு அவனுக்குள்ளே வச்சிருக்கான். எதுக்கு கீழே நம்மள சின்ன ஜாதி, நீ இந்த சாதியை அவனுக்கு கீழே அவனை பார்த்துக்க, அவனுக்கு கீழே அந்த சாதியை அப்படி அடிச்சுக்கிட்டே கடை அப்படின்னா யாருக்காவது நீ சாதியை கடைபிடிக்க சொல்ற உங்களுக்கு என்னடா மரியாதை இருக்கு? இல்ல அருமை பெரியவர்களே, உலக நாட்டுகளுடைய வளர்ச்சிக்கு வெற்றியினுடைய உச்சத்தோட இந்தியா ஓடணும்னா இது போன்ற சாதிய அழுக்குகளை நீக்கி விட்டு சுத்தமான ஆட்சி வரணும். உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இவன் இன்னமும் ஆடு மாடு மாட்டுக்கறி பள்ளிவாசல் இடி புல்டோசர் இடி புரட்சின்னு சொல்லி வறுமையில போய்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நாடு பின்னாடி ராணுவ சிக்கல்ல உணர்ந்து விட்டு சொந்த நாட்டு மக்களை அழிவுல விட்டுருவான். அதுக்கு உதாரணம் இலங்கை. சிங்கள மாணவனுக்கு 81 மார்க் போட்டான். தமிழ் படிக்கிற பிள்ளைக்கு 18 மார்க் போட்டான். வேலைக்கு வரல. 60 வருஷம் போராட்டம், 30 வருஷம் அரசியல் போராட்டம், 30 ஆண்டு ஆயுத போராட்டம் அழிச்சிட்டான். கடன் வாங்கி ஆயுதத்தை போட்டு இலங்கை அழிச்சு இன்னைக்கு இலங்கை மக்கள் தத்தளிச்சு நிக்கிறான். அண்ணன் தம்பியா கொண்டு கொடுத்திருந்தா இன்னைக்கு இலங்கை செல்ல மொழி சுயமரியாதையா இருக்கும். அந்த நாடு இன்னைக்கு 60% சைனா கிட்ட போயிடுச்சு. ஒரு 15, 20, 30% அமெரிக்காவும் இந்தியாட்டையும் இருக்கு. கடன் வாங்கிட்டு பேருக்கு நாடு 10 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்கின கதையா இலங்கை மீள முடியாத அளவுக்கு இருக்கு. சிங்கள மக்களே காரி துப்புற அளவுக்கு புரட்சி வெடிச்சுட்டு இருக்கு. இங்கிட்டு இஸ்ரேல் பாருங்க, பாலஸ்தீன மக்களை அடிச்சு என்னுடைய இஸ்ரேலிய மக்களை மட்டுமே பாதுகாப்பேன்னு சொல்லி வம்பு வழக்கு கட்டி தற்காலிகமா வெற்றி பெறுவான், நிரந்தரமா தோல்வி அடையும். இஸ்ரேலிய மக்கள் போருக்கு மாட்டி சோதனை எலிகளாக ஓடி ஒளிஞ்சு சித்திரவதையில வாழ்றாங்க. அப்ப இந்த 3% பார்ப்பன கூட்டத்துக்காக 97% மக்களை இழிவுபடுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன். அது சாஸ்திரத்தின் பேரால் கடவுளின் பேரால் ஒளிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ல மாட்டேன்னா இது 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் ஆகும்போது இங்க வறுமை ஏற்படும். கொஞ்சம் பேர் மட்டும் வாழணும்னு நினைச்சானா மீதி வறுமைக்கு அடுத்து என்ன ஆகும்? வெளிநாட்டுல கடன் வாங்குவான், 4 நாடு சண்டைக்கு வந்துருவான். இப்ப ஆயுதத்துக்கு அமெரிக்காட்ட கையெழுத்து போடணும். அவன் 50-60% நாட இந்தியான்னு பேர்ல இருக்கும், அமெரிக்காக்காரன் ஒத்திக்கு லீசி கழுதி வாங்கிடுவான். இந்த நிலைக்கு போகும் பெரியவர்கள் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிறோம். சாதிங்கிறது சாதாரணம் இல்ல. இந்தியாவை பீடித்திருக்கக்கூடிய புற்றுநோய், அந்த புற்றுநோய்க்கு தலைப்பு செய்தி தான் சனாதனம். சனாதனம் என்ற புற்றுநோயை ஒழித்தால் தான் இந்தியா உருப்படும், நாம் முன்னேறுவோம். இது தவறுன்னு சொல்றவங்க விவாதத்துக்கு வாங்க, உங்க செய்து புத்தகமா கொடுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எங்க தமிழர் தலைவரால் 100க்கு 100 மார்க் பெற்ற